ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ, பரணி, தீபக். இல்லை தீபக் பரணி எப்படியா வச்சுக்கலாம். எனக்கு சந்தேகமா பார்க்குற மாதிரியே இருக்குது. இல்ல நீ எதுக்கு அதுவோ கார்த்தி சரோ தீபக் பரணி அப்படின்னு சொல்ற வந்தியா? சரி, ஃபர்ஸ்ட்ல சொல்லிக்கலாம். ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ, தீபக் பரணி. இன்னைக்கு வந்து என்ன vlog அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பரணி வந்து vlogல வந்து வந்திருக்காரு. 2-3 வார்த்தை வந்து பேசுவாரு. ஆமா, என்ன பேசுவாரு அப்படிங்கறது வீடியோல பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பரணி வந்து என்ன சொன்னான்னு தெரியுங்களா? என்ன பேசுறதுனே தெரில, என்னை வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை தம்பி வந்து பேச மாட்டேங்கிறான் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. அவர் வந்து ஆன் ஸ்க்ரீனில் தான் பேச முடியல, ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து நல்லாவே பேசுவார். ஆஃப் ஸ்க்ரீனில் நாங்கள் பேசுறது கம்மி, பரணி பேசுறது ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மாதிரி ஆன் ஸ்க்ரீனில் வந்து அவர் கம்மியாக பேசுவார், நாங்கள் வந்து அதிகமாக வளருவோம், அவ்வளோதான். இப்போ வந்து இவரோட ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் 10 நாளா 20 நாளைக்கு மேல இருக்கு. 20 நாளைக்கு மேல இருக்கா? எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் 12th மே 20ஆம் தேதி. ஆமா, அதுக்கு அப்புறம் மே 20ஆம் தேதி ரிசல்ட் வரும்னு எல்லாத்துக்குமே தெரியும். நான் வந்து சில வீடியோல மாத்தி எல்லாம் சொல்லிட்டேன். நான் மே 20 கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தம்பி வந்து என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு வந்து நீங்க வந்து ஒரு ஐடியா கொடுங்க. உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா தம்பி? எனக்கு எந்த ஐடியா இல்லை. மிஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்களா ஏதாவது? உங்களோட மிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுக்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ல நிறைய இருக்கும். அதுல என்ன சப்ஜெக்ட் வரும்னு தெரியுமா? பயாலஜி, சயின்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும். சயின்ஸ் சம்மந்தப்பட்டதா? இப்போ வந்து உனக்கு சயின்ஸ் வருமா மேக்ஸ் வருமா? இது ரெண்டுமே நீ சென்டம் எடுக்கிற. ஆனால் உனக்கு இதுலேயே ரொம்ப ஈஸி. நான் வந்து சயின்ஸை விட மேக்ஸ் வந்து சும்மா அந்த ஃபார்முலா சொன்னாலே நான் டக்குன்னு புரிஞ்சுக்குவேன். அப்படின்னா உனக்கு மேக்ஸ் ஈஸியா இல்லை சயின்ஸ் ஈஸியா? எப்படி சொல்லு? மேக்ஸ் தான் ஈஸி. நான் நேற்று கூட ஃபுல்லாகவே கேட்டு பார்த்துட்டேன். எனக்கு வந்து மேக்ஸ் தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ மேக்ஸ் ஈஸினா என்ன மாதிரி குரூப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். மேக்ஸுக்கு என்ன குரூப் சொல்லியிருக்காங்க? மேக்ஸுக்கு ஒரே குரூப், என்ன ஒரே குரூப் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் தானே தெரியலையே. ஃபர்ஸ்ட் குரூப்ல மேக்ஸ் பயோ மேக்ஸ்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரே குரூப் தான். நான் படிச்ச காலத்துல இருந்து எனக்கு தெரியும் ஒரே ஒரு குரூப் தான் மேக்ஸுக்கு. பயோ மேக்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். என்ன குரூப் எடுத்தால் நம்ம தம்பிக்கு வந்து நீ ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு? அவன் வந்து ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவனோட வந்து காலேஜ் வந்து போவான். அப்போ வந்து இந்த 2 குரூப் எடுத்து முடிச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போகிறப்போ இந்த என்ன சொல்கிறது, இந்த டிகிரி எடுத்தால் நல்லாயிருக்கும், இதில் வந்து அவனுக்கு ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி 11th 12th மெயினாக வேணும். ஏன்னா நம்ம காலேஜ் ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி 11th 12th அந்த பேசிக் போனால் மட்டும்தான் நம்ம காலேஜ் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ அதனால் கரெக்டாக 11th இந்த குரூப் எடுத்தார் அப்படின்னா அந்த குரூப் ஓரியன்டாக வந்து அந்த காலேஜ் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் நான் சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும் தம்பிக்கு. இது நல்லா ஏன்னா தம்பியோட ஸ்டடி விளாக்ல இருந்து தம்பியோட மார்க் வரைக்கும் நான் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். அப்போ தம்பி வந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் அந்தளவுக்கு படிக்கலை, எனக்கு சரியாக அந்தளவுக்கு தெரியாது. இவங்க சித்திக்கிட்டே 2-3 ஐடியாஸ்லாம் கேட்டு அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட ஃபேமிலி நிறைய பேர் இருக்கீங்க. உங்களோட நிறைய பேர் டீச்சராக இருக்கீங்க, சாராக இருக்கீங்க, காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கீங்க, அப்புறம் நிறைய பேர் அப்புறம் அட்வொகேட்டாக இருக்காங்க, நிறைய பேர் நிறைய ஒரு ஃபீல்டில் வந்து இருக்கீங்க. அப்போ வந்து இந்தெல்லாம் எடுத்து படிக்கையில் வந்துட்டு எப்படி படித்தா எந்த மாதிரி ஃப்யூச்சருக்கு இருக்கும் அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு வந்து தெரிஞ்சால் வந்து கொஞ்சம் வந்து சொல்லுங்கள். யாரோ ஒரு சிஸ்டர் தான் கமெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, தம்பி இதை எடுத்து படிக்க சொல்லுங்கக்கா அப்படின்னு நிறைய இது போட்டிருந்தாங்க. நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் விட்டுட்டு ஜஸ்ட் மேலோட்டமாக பார்த்து விட்டுட்டேன். அதை நான் இப்போ எந்த ஐடியா நான் யோசிக்கிற ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது. ஸோ ஒரு தம்பியோட ஃப்யூச்சருக்கு வந்து என்ன மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அவனுக்கு வந்து மேக்ஸ்ன்னு சொல்லிட்டான். மேக்ஸ்னா காலேஜ்ல அப்படி மேக்ஸ்னா பிஏ மேக்ஸ், எம்எஸ்சி மேக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குமே. அதான் டீச்சர் அந்த மாதிரி படிக்கலான்னு கூட சொன்னாங்க. ஸோ வந்து எது பெஸ்ட்டு, இதை படித்தா அது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். பெரிய தம்பிக்கு வந்து நாங்கள் அதெல்லாம் யோசிக்கலை. அவன் தம்பி ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருந்தார். அது இல்லாமல் வந்து
அவர் வந்து ஆர்ட்ஸ் வந்து எடுத்துட்டாரு, அதான் ஈஸியாக இருக்கும் அவர்னால. அவர் வந்து கொஞ்சம் ஆர்ட்ஸ், ஏன்னா படிக்கிறது வந்து இவனோட இதில் என்னாலும் கொஞ்சம் ஆவரேஜாக படிப்பார். ஆனால் பட் எல்லாத்துலேயும் வந்து பாஸ் பண்ணிடுவார். மார்க்கு பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். அவர் வந்து ஆர்ட்ஸ் எடுத்து படித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, 12th வந்து நல்ல மார்க் எடுத்துட்டாரு. அப்புறம் காலேஜின்னு போகையில் வந்து அதுவான்னு எத்தனை காலேஜ் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பிகாமில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டேட்டா மைனிங் வந்து இப்போ வந்து படிச்சுட்டு இருக்காரு. இப்போ வந்து அவர் வந்து ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. அவர் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அவர் வந்து சொல்லுவார் அதை பற்றி எல்லாமே. ஏன்னா இப்போ +2 முடிச்சுட்டு என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து தம்பி சொல்லுவான் சூப்பராக. அதை பற்றி அவன் சொல்கிறப்பவே எங்களுக்கே ஒரு இதாக இருக்குது. ஃபஸ்ட்டு போகையில் பயந்து போனார். இப்போ வந்து அது சாதாரணமாக வந்து படிச்சுட்டு இருக்காரு அதை. அப்படிங்களா? அதனால் வந்து அந்த தீபகை பொறுத்த வரைக்கும் அதுங்க. இப்போ பரணி பொறுத்த வரைக்கும் நம்ம நினைப்போம்னா நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம படிக்கல, குழந்தைங்கள வந்து நல்ல ஃப்யூச்சர் கொண்டு போகணும் அப்படின்னு. இப்போ எங்கள் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எங்கள் குழந்தைங்க தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாகவும் இது எடுத்துக்காட்டாகவும் இருக்கணும் நாங்கள் வந்து நினைக்கிறோம். இவங்க படித்து நல்லபடியாக ஒரு வேலைக்கு போய் நல்லபடியாக வந்தால் என்ன சொல்லும்போது எங்களை பேசுகிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பதிலடியாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். 2 பேர்த்துல யார் வந்து நல்லா படித்து எந்த வேலைக்கு போனாலும் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அவரும் வந்தாலும் சந்தோஷம் தான், இவரும் வந்து வந்தாலும் சந்தோஷம் தான். ஆனால் பரணி வந்து கொஞ்சம் இவரோட ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் உயரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பேசுறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பேசுகிறாரு, ஏன்னு தெரில. ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா தான் பேசுகிறாரு. இப்போ பாருங்கள் நாங்கள் சொன்னோம் இதெல்லாம் சொல்லு தம்பின்னு வீடியோவை சொன்னோம், அதை மட்டும் தான் சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காரு. இதே வேற குழந்தையா இருந்தால் எங்களை தாண்டி முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து முன்னாடி உட்காந்து ஆச்சா பூச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவர் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்லை அவனுக்கு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவனுக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஆக கூட சயின்ஸ் எல்லாம் இல்லை, சயின்ஸ் மேக்ஸ் ரெண்டுமே வருங்க. சயின்டிஸ்ட்லாம் ஆகலை. ஏன் சயின்டிஸ்ட் ஆக முடியாது? நான் நல்லா படிச்சு எத்தனையோ பேர் சயின்டிஸ்ட். யார் சாமி சயின்டிஸ்ட்? யாரு இருந்தாங்க சயின்டிஸ்டா? நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க எத்தனை சயின்டிஸ்ட்? பேர் இருந்தா சொல்லு, உனக்கு தெரிஞ்சு சொல்லு. தெரியலன்னு சொல்லக்கூடாது. அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஐயா அவர் இருந்தாரு. நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். அவர் நல்லா படிச்சு தமிழ் மீடியத்தில் தான் படிச்சாரு. பெரிய உலகளாவிய ஏவுகணையை கண்டுபிடிச்சாரா? நான் அப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச 10வது ஃபெயில் படிப்பு நான் கூட வந்து எனக்கு கூட அதெல்லாம் தெரியுது. இப்பெல்லாம் எவ்வளவு அட்வான்ஸ் மாடல் நிறைய படிப்புகள் செல்லுல பாத்துட்டே இருக்கல. முக்காவாசி செல்லு பாத்துட்டு இருக்கல. நிறைய வந்து படிக்கிற சம்பந்தப்பட்டது என்ன நமக்கு ஸ்கில் என்ன டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நிறைய பார்த்துருக்கோம். ஏங்க +1 இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல, ஸ்கூலே வந்து ஆரம்பிக்கல. அதுக்குள்ள 11th போர்ஷன் எடுத்து யூடியூப்ல 11th போர்ஷன் ஸ்டார்டிங் என்னென்ன இருக்கும், எப்படி நடத்துவாங்க அப்படிங்கறத சும்மா பாக்குறது. நோட் எடு. இல்ல அந்த क्वेश्चन பேப்பர்லாம் இப்ப 10th ஒரு மாடலா இருக்குல்ல. இப்ப 1 மார்க்னா இவ்ளோ அந்த மாதிரி. அப்ப 11th வேற 6 சப்ஜெக்ட்ல மாறும்ல. மார்க் 90 மார்க் தான் நம்ம தமிழ் இங்கிலீஷ்லாம். அப்ப நீ அட்வான்ஸ் யோசிச்சிருக்க, நல்ல விஷயம் தானே இது. எப்படி அந்த ஒரு நோட்ல எடுத்து வச்சு அத மனப்பாடம் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்காரு. நல்ல விஷயம், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். அட்வான்ஸா நிறைய விஷயத்துல வந்து நிறைய பேர் வந்து குறைகள் வந்து சொன்னாலுமே வந்து இவங்ககிட்ட நிறைகள் வந்து நிறையவே இருக்கு. எப்பவுமே வந்து குறைகள் நான் சொல்லவே மாட்டேன். சும்மாதான் ஃபோன் இப்படி பார்த்துட்டு இருப்பாம இருக்கும். ஆனா அந்த ஃபோன்லயே வந்து அவன் என்ன பண்றான் அப்படிங்கறத போய் பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும். பரணியோட ஆக்டிவிட்டிலாம் வந்து பார்க்கல வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிறைய விஷயம் எங்களுக்கு தெரியாது, நிறைய விஷயம் கரெக்டா சொல்லுவான், கரெக்டா பேசுவான், ஐடியாஸ் கொடுப்பான். இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பான். இப்போ கூட ஒரு விஷயத்துக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஒரு பொருள் வாங்கலாம்னு இருக்கோம், அதுக்கான ஐடியா அவர் தான் கொடுத்தாரு. சார் வந்து இப்போ ஐடியா வந்து கொடுத்தாரு. பார்த்துட்டு வந்துட்டு ஐடியாலாம் கரெக்டா வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு திறமையா இருக்க பையனுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஏதோ எங்களால முடிஞ்சது, எங்களோட திறமைக்கு எங்களோட சக்திக்கு முடிஞ்சது கண்டிப்பா 2 பேத்துக்குமே வந்து நாங்க கொடுப்போம். 2 பேரும் நல்லா படிச்சு நல்லா லைஃப்ல வந்து நல்லபடியா வந்து அவங்க செட்டில் ஆகணும். அதுதான் வந்து எங்களுக்கு வேணுமே, வேற எதுவுமே கிடையாது. இதுக்காக தான் இவ்வளவு தூரம் ஓடுறோமே, இவ்வளவு தூரம் இருக்கோமே. பரணியோட மார்க் ரிசல்ட் வர்றதுக்காகவே ரொம்ப ஆல் தி பெஸ்ட். எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ற நீ? நீ வந்து என்ன எதிர்பார்க்கல? என்ன இந்த மார்க் நான் எழுதுனது உனக்கு தான் தெரியும். நீ சொன்னேனால எங்களுக்கே தெரியும். 450 வரும். 450 சொல்லிருக்காங்க.
50 சொல்லியிருக்கேன், 50க்கு மேலேன்னு சொல்கிறான். சரி பார்க்கலாம் எவ்வளோ மார்க் வரும்னு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கெஸ் பண்ணி தம்பியோட மார்க் வந்து எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இது ஒரு வீடியோவாக போடணும்னு தோணுனால தான் நான் வீடியோவாக போட்டேன். தீபக்கெல்லாம் அந்த மாதிரி நாங்கள் பண்ணல. அப்போல்லாம் அந்த அளவுக்கு வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அந்த அளவுக்கு நாங்கள் இது பண்ணவும் இல்லை. இப்போல்லாம் நிறைய பேர் பரணியோட ஸ்கில்ஸ்லாம் எப்படி இருக்குக்கா, அவன் என்ன அளவுக்கு டெவலப் ஆகிருக்கா, நிறைய பேர் அக்கா சம்மரில் வீட்டில் சும்மா இருக்கு வேணாக்கா தம்பிக்கு ஏதாவது கிளாஸ். ஏன்னா நம்ம ஊர் சைடில் எந்த ஒரு கிளாஸுமே கிடையாது. ஏகப்பட்டது ஸ்விம்மிங் போங்கடானா மாட்டேங்கிறானுங்க. அது வெள்ள கோயில் போகணும் ஸ்விம்மிங் போறதுக்கு, கரூர்லயும் போட்டிருக்காங்க, அங்கெல்லாம் போகணும். ஆனா அது போக மாட்டேன். வேற ஏதாவது உன்னோட இதை வளர்த்துக்கிறதுக்காக வேற ஏதாவது போறியாடானா அது இங்க இல்லைங்க. எப்படி இருந்தாலும் வந்து நம்ம கொண்டு வண்டி கூட்டி என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. அப்ப நம்ம ஒரு கொண்டு விட்டுட்டு முடிக்கிற வரைக்கும் அங்கிருந்து இங்க வந்து நம்ம கூட்டிட்டு வர வேண்டியதா தான் இருக்கு. கொஞ்சம் அலைச்சலா இருக்கும். இங்க லோக்கலா இருந்தா ஏதோ ஒரு இதுல போய் ஜாயின் பண்ணிடுவான். சரி பாப்போம். அவனுக்கு போன்ல ஆன்லைன்ல ஏதாவது பண்ணலாமான்னு கூட சொல்லுங்க. அதுல ஆன்லைன் அது கூட வேஸ்ட் தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆன்லைன்ல பிசிக்கலா வந்து ஒரு ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்காது எந்த ஒரு விஷயத்துலயுமே. அதனால அந்த மாதிரி போன வருஷம்லாம் வந்து செஸ் விளையாண்டு இருந்தேன். எங்க செஸ் போர்டு எல்லாம் தெரியலையே, அதை எடுத்து அங்கிட்டு இங்கிட்டு இல்ல இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அங்க அந்த வட்டப்பொட்டியில் இருக்கும். போன வருஷத்துல செஸ் வச்சு செஸ் போர்டு விளையாண்டுட்டு இருந்தான். தாயம், கேரம் போர்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க. அந்த ஒரு வீடியோ இருக்குது, முடிஞ்சா நான் போறேன். அதெல்லாம் போடாதீங்க. டீமா ஒரு கேங்கா இருக்காங்க, அந்த கேங் டான்ஸ் பார்ட்டிஸ் எல்லாம். நான் பரணிக்கு மட்டும் போடுற டான்ஸ் எல்லாம் சூப்பரா. இவர் தான் வந்து டான்ஸ் கொரியோகிராஃபி வந்து பண்ணியிருந்தாரு அவங்களுக்கு எல்லாம். அடுத்தது வந்து நிறைய விஷயங்கள் வந்து சம்மர்ல வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டிலாம் இருக்கலாம். இதை வந்து நாங்கள் இது பண்ணுறேன். இது இப்போவும் வந்து லீவ்ல இந்த படிப்பு ஏன் கொண்டு போகணும் அப்படிங்கிறனால நாங்கள் அதை யோசிக்கிறதில்ல. அப்புறம் சைக்கிள் இருக்குது. சார் சைக்கிள் ஓட்ட மாட்டேங்கிறாரு, அதை ரெடி பண்ணி தரேன்னா அது ஓட்ட மாட்டேங்கிறாரு. பர்த்டே கிஃப்ட் பண்ணது அவங்க அப்பச்சி, அதை வாங்கி 1 மாதம் கூட ஓட்டியிருக்க மாட்டான். சைக்கிள் அங்கே நிப்பாட்டி டயர் 2 பஞ்சர் ஆகிட்டு அதை மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி வண்டி ஓட்டி பழக்கடா அப்படின்னா நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணுங்கிறா, அப்பதான் வண்டி ஓட்டி பழகுவானா. எப்படா இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போ ஓட்டி பழகுது, அதுக்கு இப்ப இருந்தே ட்ரைனிங் பண்ணி. கார் ஓட்டி பழகிற சமயம் ஏன் அதெல்லாம் இப்போ ஓட்டக்கூடாது. அப்புறம் எப்போ ஓட்டுறது? 18 வயசுக்கு மேல. 18 வயசு அதெல்லாம் கரெக்டா சொல்லுவான். கரெக்ட், அதான் கரெக்ட். அப்ப அது வரைக்கும் நீ எதுவுமே பழகாமே இருப்பியா? சைக்கிள் எத்தனை வயசுல ஓட்டணும்? சைக்கிள்லாம் எல்லா வயசுலயும் ஓட்டலாம். சைக்கிள் எல்லா வயசுல. அப்ப சைக்கிள் ரெடி பண்ணி தாங்க, சாயங்காலம் ஆனா ஈவினிங் ஆக நான் ஓட்டுறேன். நீ புரியுதா? சைக்கிள் ரெடி பண்ணி வச்சிருந்தா நீ ஓட்டுற. ஓகேவா? கடைக்கு போற மாதிரி இருந்தாலும் சரி சைக்கிள் ஓட்டுறது நல்லா தான். காலையில சைக்கிள் ஓட்டுற எக்ஸர்சைஸ் மாதிரி தான். நல்லா 11th வந்து ஸ்கூல் வந்து தம்பி இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாரு. வேறு ஸ்கூல் மாற்றுறது கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் வந்து இப்போதைக்கு வேண்டாம், நான் அங்கேயே படிக்கிறேன் +1 +2. ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இருக்கான். அதனால இங்கிலீஷ் மீடியம் வேறு ஸ்கூலில் தான் இருக்குது, இப்போ படிக்கிற ஸ்கூலில் இல்லை. இப்போ மாற்றி தான் ஆகணும். அதே இது போகணும் அப்படின்னா அதுக்கு தான் கொஞ்சம் யோசனை இருக்குது. அது மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணல. ஸ்கூல் மட்டும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணாத மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் படிச்சனால நெக்ஸ்ட்டு 11th இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வைக்கணும். ஏன்னா அது தமிழ் இங்கிலீஷ்னால் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் படிக்கிறதுல கொஞ்சம் கம்மியாகி போயிடும். அதனால வந்து இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ வந்து உங்ககிட்ட எங்களோட ஃபேமிலியாக இருக்கனால தான் சொல்கிறோம். ஸோ ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்குறோம். நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவோம், யார்கிட்டையும் இந்த காலத்தில் யாரையும் நம்பி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவும் முடியாது, எதுவுமே இது பண்ணவும் முடியாது. அதனால் நாங்கள் உங்கள்கிட்ட தான் சொல்கிறோம். ஸோ வந்து எங்களுக்கு எதாவது ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் வந்து கொடுங்க. தீபக்கு நிறைய ஐடியா சொல்லியிருக்காரு, அவர் நிறைய ஐடியா சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கொடுங்க, ஓகேங்களா? தம்பியோட ரிசல்ட்டுக்காக நாங்களே வெயிட் பண்ணுறோம், நீங்களும் வந்து வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன மார்க் வருது அப்படின்னு, ஓகேங்களா? அதுக்குள்ளே நம்ம இந்த சம்மருக்கு போகிற எல்லாமே வந்து முடிச்சுக்கலாம். வெளியே போகிறது வர்றது எல்லாமே முடிச்சுட்டு அவன் ரிசல்ட் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு இடத்துல வந்து உட்காரணும், ஓகேங்களா? சரி சம்மி, இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? ஐடியா கொடுப்பாங்க, நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தம்பி வேணும் அதை வந்து படித்து பார்க்க சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், ஓகேங்களா? சரி, இப்போ இந்த விலாகை வந்து முடிச்சுக்கலாம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வேலை சந்திக்கிறோம். உங்களது விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பரணி தீபக் பண்ணி எனக்கு பரணியே தான். ஏன்னா இவர் தான் காலையிலேருந்து என்னாரும் என் கூடவே இருக்கிறாரு. அவர் பாருங்க பேட் தூக்கிட்டு போனார், இன்னமும் வீட்டுக்கு சாப்பிட்டு விளையாட போயிடுவா. இவர் காலையிலேருந்து பொழுதா வரைக்கும் தூங்குற வரைக்கும் வீட்டில் இருக்கிறார். அதனால தான் இது பரணினே ஃபர்ஸ்ட் வர. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.